ஏதாவது பண்ணுன்னு மந்திரத்தால மாங்காய் வர வைக்கிற இடமா? அந்த மாதிரி இதெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் இங்க வர வேண்டியது அவசியம் இல்லை. அதனால உண்மை என்னவோ, சத்தியம் என்னவோ, மெய்நிலை என்னவோ அதை நம்ம சொல்றோம். பெருமான் அன்னைக்கு அதுதான் சொன்னாரு. ஒருத்தர் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது காலத்தக்கது, பிறகு சௌக்கியம் உண்டாகும், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இரு, கடன் எல்லாம் கொடுத்துடலாம், உனக்கு சுகமடைவீர்கள், களிப்படைவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு எழுதுறாரு லெட்டர்ல. அவர் கேட்கிறாரு பற்றி கடன் வாங்கினாலும் வாங்கத்தக்க இடத்துல வாங்கத்தக்கவர், அதுலயும் ஒரு வாங்கத்தக்கவர் இடத்துல அப்படிங்கிறாரு. ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கறதுக்கு விழுந்து நீ வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்ப கொடு, மொத்தமா கொடுத்துறாதுங்கிறாரு. அதையும் சொல்றாரு. இவ்வளவு அவங்க சொந்தக்காரவங்க தான். அவங்க கடைசியில் அவங்க அக்கா ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அதுக்கு அப்ப எவ்வளவு உலகில உணர்ந்து இருக்காங்க, உலகில எவ்வளவு அழகா உணர்ந்து சொல்றாங்க. நாம அதை புரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரி, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும், பெருமாட்டை தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் தயவுக்கு மாறானது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். என்னங்க ஒருத்த கேட்கிறாரு, உங்கள்கிட்ட கொடுக்கணும், வச்சுக்கிட்டு எப்படிங்க இல்லை, ரொம்ப பேருக்கு இல்லை, அது வச்சுட்டு இல்லைன்னு எப்படிங்க சொன்னது? இன்னொருத்தர் சொன்னாரு, எதுவா இருந்தாலும் மறைக்க கூடாது, கொடுத்துடணும், கொடுத்தா அடுத்த நிமிஷமே நாங்க ஆண்டவன் கொடுப்பான். அது மாதிரி நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன், இந்த மாதிரி டக்குன்னு வந்தான், எனக்கு கொடுத்து வாழ்த்து விட்டான். அப்படி நிறைய அனுபவங்கள்லாம் சொன்னார். அது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இல்லைன்னு செய்யக்கூடாது அப்படின்னு. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல வேணாலும் தான் சொல்றான், வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாம இருந்தா கொடுங்க. நீங்க எது சொல்றீங்க, நான் சொல்றது வேற, நீங்க செய்யறது வேற. அதனால அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாயி தோன்றா கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு, தெரியுமா? அது என்ன அளவறிந்து வாழ்ற வாழ்க்கை? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கைன்னா என்ன? அளவுன்னா என்ன? எது வச்சுங்க? நீச்சலுக்கு வளர்த்தலா, முகத்தல் வளவா, எந்த அளவை வச்சுன்னா அளக்கிறது வாழ்க்கைய? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கைங்கிற வாழ்க்கையை அளக்க சொல்றாரு. எதை வச்சு நான் எந்த ஸ்கேல் போட்டு அளக்குறது? அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை என்ன ஆகும்? வைத்தூறு போல கெடும். அதனால அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும். இருக்கிறது மாதிரி தெரிந்து கொண்டே இருக்குமா, திடீர்னு இல்லாம கொடுமா. அதுலயும் பாரு நுட்பமா சொல்றாரு, உல போல, அதாவது இருக்கிற மாதிரி இருக்குமா, பட்டனு காணா போடுமா. என்னங்க அனுபவம், எப்படிங்க அவருக்கு தெரியும்? திருவள்ளுவருக்கு கரெக்டா சொல்றாரு. நல்லாதான் இருந்தாரு, எல்லாமே இருக்கான். நல்லாதான் இருந்தாரியா, நல்லா இருந்தாரியா என்ன மாதிரி ஆயிட்டாரியாமோ. அதனால அது கரெக்டா அளவு வேணும். எல்லாத்துக்கும் அளவு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. அளவு இல்லாத ஒன்னே ஒண்ணுதான், இது ஆண்டவனுடைய அறிவு ஒண்ணுதான், கருணைதான், தயவுதான். அந்த நிதி தான் அளவே கிடையாது. எடுத்து உதவினும் எங்கேயும் குறையாது. அடுத்தடுத்து கொடுக்க மேல வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் சொல்றாரு. இத கூட கொடுக்க வந்துகிட்டே இருக்கா.
ஐயா தான் இலை போட்டு நெய் பருப்போட சாப்பாடு போட்டவர். அவ்வளவு நிலத்தையும் அழிச்சு சாப்பாடு போட்டாரு சாதுக்களுக்கு, சாமியார்களுக்குலாம். அரிசியா குடிசை மேல ஓட்டு விடு, ஊடு திறந்துருக்கு, இங்க உட்காந்துருக்கிற மழை அதுலதான் பெய்யுது, இந்த ஓட்டை வருது. அதுக்குதான் அவன் பாத்துக்கிறான் என்ன உட்காந்துருக்கான்னு, அதுல உட்காந்து யோகி மாதிரி உட்காந்து சாமி கும்பிட்டு எங்க ஐயா இருந்தார். அது மாதிரி அவ்வளவும் சாப்பாடு போட்டு யாரும் வந்துட்டா கூட அந்த வறுமையில கூட நெய் போடு அவனுக்கு அப்படிங்கிறார். கொஞ்சம் பருப்பு வச்சு நெய் விட்டு அப்புறமா சாப்பிட சொல்லணும்னு சொன்ன, நல்ல விதமா சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் போயிட்டு அதனால பெருமாள் சொல்ற கருத்தை புரிந்து கொண்டு நாம அந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும். அது நமக்கு அருள் நிலைக்கணும். உலகிலும் சொல்லிவிட்டாங்க, அருளியலையும் பேசிட்டேன். பேச வேண்டியது என்ன இருக்கு? அதை சிந்தனையில வைத்துக் கொண்டு நம்ம போகணும். அதுக்காக உலோபியா இருந்தீங்களா? தப்பு உணவு போட்ட உலோபியா, உலோபினா வச்சுக்கால கூட காக்கா ஓட்ட மாட்டோம், அது போயிடணும். அது மாதிரி இருங்கன்னு சொல்லுவோம். முஸ்லீம்ல ஒரு இது உண்டு, ஜக்காத்துக்குன்னு ஒரு பகுதி எடுத்து விடாம அவங்க சட்டத்துல சொல்லும் போது வருஷத்துல 5 கடமைகள் சொல்லும் போது நோன்பு இதுவும் சொல்லும் போது ஜக்காத்துன்னா சொல்லுமா, அந்த வரியை அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் வருமானத்துல இத்தனை % எடுத்து வை அப்படின்னு அவங்க கட்டாய சட்டம். அது மாதிரி எல்லா சமயத்திலையும் மதத்திலையும் சொல்லுது ஈகையை பத்தி. பெரும்பாலும் இதெல்லாம் கடந்து பேசுறாரு. இதெல்லாம் உலகியல் வரம்புகள், இதெல்லாம் எல்லாம் மீறிட்டாரு பெரும்பாலும். இதெல்லாம் கடந்து போய் அவர் இது உள்ளத்துல ஆன்மாவில ஊத்தெடுக்க வைக்கிறார். அந்த ஈகை இங்கு கொண்டு வர்றார். இறைவன்கிட்ட இருந்து அருளை பற்றி நிறைய செய்யுங்கிறார். பொருளை பற்றி செய்யணும் சொல்லல, அருளை பற்றி செய்யடான்னாரு. ஒரே ஆளு இவருதான், பாக்கியெல்லாம் பொருளை பற்றி செய்யடான்னாங்க. பெரும்பாலும் அருளை பற்றி செய்யடாங்கிறாரு. இல்லைன்னா செய்யாத பேசாம உட்கார்ந்துக்கிறாங்கிறாரு. என்னோட வியப்பா இருக்கு. என்ன சொல்லி சத்தியம் சும்மாவது உகர்த்தி கொண்டு உண்மை இதுதான் நான் சொன்னதுதான் உண்மை அடிப்படை சத்திய வார்த்தை. பெருமன் சொல்ற நீ அடைந்து விளக்குவேன்னாரு. அது நம்மளுக்குதான் நீ அங்க போய் அடைந்துன்னா அந்த இடத்துல போய் அதுக்கு என்னது தமிழ் அறிவு பாருங்க. அவங்க தமிழ் நீ அடைந்து விளக்கு எனக்கு திருப்பி வருமா? உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக அதுபடி உயிர்களுக்கு ஒரு கடைசியா சொல்றதாக இல்ல, உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மொழிகள். இது என்ன சொல்றான்? நம்ம எல்லாம் பெரிய ஆளுகள்லாம் அது எந்த உயிர் கஷ்டப்படுதோ அங்க நேரா ரீச் பண்ணு, அதை போய் நீ வாங்கிக்க, அது சந்தோஷம். இவ்வளவு பெரிய பெருமானுடைய பொக்கிஷத்தை கருத்தை அருள் மிகுந்த வார்த்தைகளை எப்படி சித்தறிவை கொண்டு எப்படி பகிர்ந்துறாரு. மறுபடியும் எடுத்து ஓடணும், ஓட்டு 8 பேரை அந்தாண்ட ஓடி இருக்கு. அந்தாண்ட ஓடி போய் நின்றுட்டு ஐயோ பாவம் ஐயோ பாவம். அப்பவும் ஆத்திரம் வேகம்லாம் வராது அவங்க. ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு வேதனையா இருக்கு. நீ அடைந்த அதுதான் சொன்ன பெருமான் சொன்னது. நீ இப்ப அருளை பெற்றுட்டு செய்யிடாங்க. நீ உன்னை கோடி சுரக்கும்படி உன்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காரு. பொக்கிஷத்தையே உன் கையில கொடுத்ததுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருடா மக்களுக்கு. அப்படி செஞ்சவர் ஐயா. அது வரைக்கும் நீ கொடுக்காத என்ன சொன்னாரு? பசி
பிரிச்சு சோறு போடுனாரு. எந்த உயிரையும் நசிக்கப்படுது, உடல்ல இருந்து உயிர் பிரிக்கப்படுது, அதுக்கு துன்பம் செவிக்கப்படுதுன்னு சொன்னா அதை கண்ணால பார்த்தீன்னு சொன்னா அது உனக்கு அந்த வல்லபத்தை பாருன்னாரு, வலிமையை பாருன்னாரு. அங்க அது மிகுந்திருக்கா, நீ மிகுந்திருக்கா, நீ மிகுந்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நீக்கிடுவேன். அங்க அது மிகுந்திருந்தீங்கன்னா என்ன நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் சாப்பாடு போறதை பத்தி மட்டும் பேசுறாங்களா? கொலையை பத்தி யாராவது பேசுறாங்க? 2 விஷயமும் சொல்றாருல, கொலையை எல்லாரும் விட்டுறாங்க. சரி 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 சாப்பாடு சரி சாப்பாடு போறது செய்யறாங்க. போறோம் கொலை புலைன்னு 2ஐயும் கொடுக்குறாங்க. அதாவது பசி ஆற்றுவித்தல், கொலை ஏற்படுறது, கொலையும் பசியையும் கொலையும் 2ஐயும் ஒரே இதுல வச்சு பேசுறாருல. இதை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அது முடி செயலா அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. ஈக்கி இல்லாது அவங்க வேற எதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அது ஈக்கி, ஈக்கிங்கிறது அதுவும் ஈக்கி இல்லை, அதனால அது செஞ்சுட்டு இருக்கு. இதுவும் செய்யறதில்ல, கொலை செய்யறது தடுக்கிறது. அதுலதான் நான் சொன்ன இதெல்லாம் அறிவு. அந்த வலிமை மிகுந்திருந்தா நீ தடுக்கிறது. உன்னிடத்துல ஆற்றல் இருக்குன்னா அது போதும். அதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் இருந்தாரு. உனக்கு ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் வந்திருக்கா? ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் வந்திருக்க. அந்த வல்லபத்தை பெற்றுக் கொண்டவன் அதனால தடுக்க இயலும். வல்லபம் இல்லாதவன் எப்படி தடுப்பான்? ஒருத்தன் அடிக்கிறான்னா அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு முடியும்? மேனால முடியுமா? இந்த என்னெல்லாம் என்ன ஒருத்தன் அடிக்கானா ஓடு விழுந்தடிச்சு ஓடுவேன். தடுக்க முடியுமா? யார் தடுக்கிறது? இங்க தடுக்கிறது மாதிரி யார் இருக்கா? உடம்பு வரவு பலமா உள்ளவங்க தடுப்பாங்க. அது மாதிரி பலம் வேணும்ல, அதுதானே வல்லபம். அந்த வல்லம் இல்லாம எப்படி செய்ய முடியும்? அதுதான் ஐயா சொல்றேன். உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது ஜீவகாருண்யத்தினுடைய லட்சியமாக இருக்குமே ஆனால், அதனுடைய பிரயோஜனமாக இருக்குமானால், எந்த உயிர் எதனால் வருந்துகின்றதோ அந்த வருத்தத்தை தவிர்த்து அதுக்கு இன்பத்தை உண்டு பண்ணுவது அதனுடைய பிரயோஜனமாக இருக்குமா, அந்த உயிருக்கு அந்த கூறும் துன்பத்தை தடுக்கிறது வல்லபமாக இருக்கும். அப்ப வல்லபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அடைந்துன்னாரு. அங்க ரீச் பண்ணு, அங்க போய் பிடிக்கிறாங்க. அங்க துன்பப்பட்டதுன்னா அந்த ரயில்ல விழுந்துட்டான், இல்ல ஏதாவது அடிபட்டான்னா இவர் அங்க ஓடி போய் அவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. எங்க நடத்தினாரு அவரு? அவரு கொண்டு போய் அடுத்து பண்ணாரு. ஏற்பட்டது தானே. விளக்குக மகிழ்ச்சின்னா 2மே கிடையாதுங்க. என்னங்க இப்படி விட மாட்டேங்கிறீங்க? ரொம்ப எல்லாம் உள்ள போடுறீங்க, இதெல்லாம் போடாதீங்க. அது தெரியல, விலைக்கு தாரா இப்படி எல்லாம் இப்படி மேல போயிட்டு சொன்ன அடைந்துன்னா நீ பெற்று, அதுதான் நீ அடங்கி. அதுக்கு கீழே சொல்ற சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. அப்ப கூட தெரியல, அடுத்த அடியிலே சொல்றாரு பெறுக, உத்தம நாகுக ஓங்குக. அப்ப நீ பெறுகிறாரு சுத்த சன்மார்க்க. அப்பயாவது எதை அடைய சொல்றாருன்னு தெரியுமா? அப்பயாவது புரிஞ்சுக்கணும்ல. நீ அங்க போய் ரீச் புரிஞ்சு போச்சா? இப்படியே சொல்லிட்டு அவங்களுக்கு இப்படியே சொல்லிட்டு இதோட போயிடு. நீ வேலையெல்லாம் வராத, வேலையெல்லாம் வந்துடாது, மேகி வந்துடாது. இப்படியே இந்த பிறகு இதோட முடிஞ்சிடணும். இனிமே இது தொடர்றதுக்கு இன்னும் அடுத்த பிறகு அதுலயே முடிச்சுக்கிட்டா போறதுக்கு சொல்றாரு. தெரியுமா? விரைந்து 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 சீக்கிரமா சீக்கிரமா காலத்தை கிடக்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாரு. இப்பதானே உணர்ந்து ஓரளவு புரிஞ்சு சன்மார்க்கம் வளர தொடங்கிருக்கு. நாம அதை புரிஞ்சுக்கிட்டு இப்பதானே சொல்பவர்கள், உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இப்போதுதானே தோன்றி இருக்கிறார்கள். யாருமே இல்லையே. அப்ப நாம இதை புரிந்து கொண்டு அந்த நிலையை பெறுவதற்கு தான் பாடுபடணும். அதை தவிர மற்ற விஷயங்கள்ல நம்ம மனதை கருத்தை வைக்கவே கூடாது.
படி மேல நேரா உட்கார வச்சுருவாங்கன்றது யாரு நேரா உட்கார வச்சுட்டு சன்மார்க்கத்தில் ஆமா அடி முடி அடிச்சுட்டு ஆமா அந்த விஷயம் ஒரு சரி சொன்னாங்க. யாரு வெங்கடாய வீட்டுல இருந்தது யாரு சொன்னது? சந்தோஷம் ரவிச்சந்திரா சொல்லிட்டாங்க. வெங்கட் ஐயா வீட்டுல ஒரு நாள் வந்து இவர் வர முடியல இல்லையா, ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு எப்போ பேசுனதுங்கிற எத்தனை வருஷம் இப்போ போனப்பயா இந்த இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த பேங்க் ஆபீசர் வந்தாருல, பேங்க் மேனேஜர், அவர்கிட்ட பேசிட்டு அதுதான் சொல்லு. அவரு அழைச்சிட்டு வந்தாரு. ஐயா வர்றாங்கன்னு வந்துட்டாரு. அவரு ஈடுபாடா இப்பதான் புதுசா சன்மாவுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரு எல்லா நூலையும் படிக்கிற யோகம் அது ஒரு புக்கு விட மாட்டாராம். படிச்சு விட்டு ரூட்டு தெரியாம இப்படி கடந்து தடுமாறிட்டு இருந்தாரு. இவரு பிடிச்சி வச்சுட்டு வந்தாரு. வந்தோடனே அருப்பா பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் போகணும்னு அதுவும் போட்டு பார்ப்பாங்க. ஐயா வர்றாங்கன்னா அப்படின்றது அவர் இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட அவர் புதுசா வந்தவராச்சா மக்கள்லாம் உட்கார்ந்து இருந்தது, ஐயாவும் உட்காந்துட்டாங்க. அது பாட்டு கடன்னு ஒரு மணி நேரம் அவருக்கு ஸ்பீச்சு. அது சொல்றாப்பா அதுல சொன்ன கருத்து விஷயத்துல கொஞ்சம் டவுட். நேரா சன்மார்க்கத்தில் என்ட்ரான ஒண்ணு அந்த 15வது ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அது எப்படி என்ட்ரான எப்படி 15வது ஸ்டெப்புக்கு போவாங்க? இது என்னது? இல்ல இப்பதான் நம்ம சொன்ன அந்த பச்சைக்கிற விலையும் விசார அறிவு வரணும்னு சொன்னல. அந்த பச்சைக்கிற இருக்கிற வரைக்கும் ஏன்னா ஆன்ம அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த பச்சைக்கிற தான். அந்த பச்சைக்கிற கொஞ்சம் கொஞ்சமா சாயம் எடுக்கணும். முற்றிலும் கிளியது அப்பமாவே சாயம் எடுக்கணுங்கிற பரிபாசை நான் தான் சொல்றேன். கிளியன்னு தான் ஐயா சொன்னாரு. நான் சாயம் கொஞ்சம் கொஞ்சமா போனாவே போதும். சாயம் போறது தெரியுதுல்ல, குறைன்னு சொல்றாரு. அப்ப சாயம் பிடிச்சிருக்குல்ல, அப்ப சாயமாவது போகணும்ல. போகாதா? அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா வெளுத்துருமே. நீ எப்பேற்பட்ட நேரத்தையும் வைங்கள நாள்பட அப்ப உள்ள இருக்கிறது அதை உள்ள அனுப்புனீங்கன்னா போகுமா போவாதா? வெளுத்து போயிடும். மஞ்சள் சட்டை வெள்ளை இருக்கு. நீங்க பச்சை சட்டை, மஞ்சள் சட்டை, நீல சட்டை எந்த சட்டை வேணாலும் அந்த சாயத்தை போட்டீங்கன்னா வெளுத்துறோம். அப்ப இது இந்த தரம் வெளுக்காத அப்ப அதை உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு போகணும்ல. அதை கொஞ்சம் கொஞ்சம் சாயம் அப்புறம் கிழிஞ்சிட்டு இருந்தானே. சாயம் வெளுத்துதான் கிளியும், டக்குனு கிளியாது. அது பக்குவிகளுக்கு தான் கிளியும். அது பூர்வத்துல முடிச்சுட்டாங்கல்ல, பூர்வத்திலேயே முடிச்சு வைப்போம். வந்தோடனே அந்த ஸ்டேஜ் வந்தோடனே டக்குனு கிழிஞ்சிடும். 22 வயசுல முடிஞ்சு போச்சு அவனுக்கு, அவ்வளவுதான் 20 வயசு திரும்ப டக்குன்னு கிழிஞ்சிடும். அவன் டக்குன்னு போடுவான். நமக்குலாம் அதனால ஏன் தப்பா கணக்கு போடுறோம். அப்பனா பூர்வத்துல வரணுமாங்கன்னு கேட்டுருவீங்க, அப்பனா இந்த பிறவில முடியாதான்னு வந்துருமேங்கிறதுனால சாயம் வெளுத்து டக்குனு கிளியுங்கிறான். அப்புறம் மாட்டிக்க. அப்பனா இந்த சன்மார்க்கங்கிறது இந்த பிறவில இல்லையா அப்படின்னு. இது இல்ல முடியுங்கிறது பெருமான் சொல்றது எப்படின்னா, விருது சாயம் எடுக்க ஆரம்பிச்சிடும். போட்டு எடுத்தீங்கன்னா சரியா இருந்துச்சு. பிறகு சாயம் எடுத்துக்கொண்டு தானா தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அது இருக்காது. ஏன் அதுக்கு மானம் இல்ல இருக்கும்போது தானா தெரிஞ்சிடும். சாயம் எடுத்துன்னா முடிஞ்சு போச்சு. விசாரத்தோடு எப்படிங்க இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்க. விசாரத்துல இருந்தா எப்படி அதுக்கு அண்ட விசாரம் செய்ய சொல்றீங்களா? யாரு செய்ய சொல்றா? பெருமான் சொல்றா இல்லைங்க அண்ட விசாரத்தை. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிடுறா? என்ன உங்களுக்கு தெரியுது? அது திற விலகி திறவை சாகிறது. திற விலகுனாதான் ஆன்ம அறிவு வரும். ஆன்ம அறிவை கொண்டுதான் விசாரம் பண்ணணுங்கிறாங்க. அது வாங்கிட்டீங்களா இல்லையா? அப்ப திற விலகிறதுக்காக இறைவனிடத்தில் நீங்க சதா இடைவிடாது பிரார்த்திக்கணும். அது சம்பந்தமான உருக்கம் உங்களிடத்தில் தோன்ற வேண்டும். அது சம்பந்தமா ஆண்டவரிடத்தில் வருந்த வேண்டும். நீங்க எதுவுமே அதை பத்தி கேட்காம இப்ப அதை பத்தியே உணர்வே உங்களுக்கு வரலாம். வேற எனக்கு அறிவை கொடு, அதை கொடு, இதை கொடு, எனக்கு அது பண்ணு
கேட்கணும்னா அது நடக்காது. எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். அந்த விஷயம் புரிஞ்சு கேட்கறாங்கிறது அவருக்கு தெரியும். உண்மையிலேயே இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு கேட்கறாங்க. சரி விடு, சரி அவனுக்கு இப்ப உடனே இல்லை, சில விஷயங்களை அதுக்கு துணையாக உபாயமாக சில விஷயங்களை அவனுக்கு கொடுத்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அது சாயம் கொஞ்சமா உங்களுக்கு போக போக தானா தெரியும். இடைவிடாது தொடர்ந்து ஒரு வருஷம் நான் தொடர்ந்து ஒரு வருஷம் வரைக்கும் இடைவிடாது கடுமையான பிரார்த்தனை ஒரு வருஷம் கழிச்சு வந்தோடனே உங்களுடைய சிந்தனை நீங்க அந்த பச்சை தரையில சாயம் எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கும். உங்களுடைய குணாதிசயங்கள்ல விஷய கட்டுக்கள்ல எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். சும்மாவெல்லாம் சொல்ல அப்படியே பிராக்டிகலா செய்யும். அதனால அது சம்பந்தமா நீங்க உடனே வர்றதில்லை, உடனே படிப்படியாக வரும். அது இந்த இடத்துக்கு இந்த இது தெரிஞ்சு கேட்டு நம்ம வரணும். அது போனாதான் ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவு வச்சுக்கிட்டு தான் அந்த அறிவு இல்லாம விசாரம் பண்ண முடியுமா? அந்த விசாரம் எல்லாம் பண்ண முடியுமா? உள்ளம் துலங்கும். அதுக்கு பிறகுதான் அந்த உள்ளம் ஆன்ம அறிவு ஏகதேசம் விசாரிக்கிறவர்களுக்கு உள்ளம் துலங்கும். அப்ப உள்ளத்தின் மூலமாக போறதுதான் அந்த சன்மார்க்கம். உள்ளத்தின் வழியாக போறதுதான் சன்மார்க்கம். மனத்தின் வழியாக போவதில்லை. மனம் கடந்து உள்ளத்தின் வழியாக போகும். பெருமான் எல்லாம் உள்ளம் 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 தரும். தமிழ் எல்லாம் பூராக உள்ளம் என்று பேசுவார்கள். உள்ளம் இல்லாது சுத்த சன்மார்க்க துலக்கம் கிடையாது. அதனால உள்ளத்துலகம் சபையனது உலகன என் உள்ளகத்து என் உள்ளம் தெரிஞ்சு கள்ளத்தை விட்டேன் உள்ளத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா. கள்ளத்தை உள்ளம் தெரிஞ்சது ஆலயம். அது நிறைய எல்லாரும் பாட்டு ஏகப்பட்டது இருக்கு. வரிசையில சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லா பிரிவுகளும் சொல்லிடலாம். எல்லா பிரிவும். அதனால அந்த உள்ளம் துலங்குறது தான் இப்ப நான் சொன்ன இடம். அந்த இது ஆன்ம அறிவு அந்த உள்ளம் துலங்காம வர காரணம் ஏன் உள்ளம் துலங்கணுங்கிற உணர்வு காரியப்படுற இடம் இது. என்ன உணர்வு? என் மனசுல உணர்வு எல்லாம் வராதா? புத்தி இதெல்லாம் உணர்வு இல்லையா? மெய் உணர்வு. மெய் உணர்வு காரியப்படக்கூடிய இடம் உள்ளம். மற்ற உணர்வு காரியப்படக்கூடிய இடம் மனம். உள்ள இங்க அந்த கரணம். இதுல மற்ற உணர்வுன்னு காரியப்படும். இது மெய் உணர்வு அல்ல. மெய் உணர்வு மட்டும் காரியப்படக்கூடிய இடம் உள்ளம். அப்போ மென்னவை அதுல மெய்யறிவு. ஆன்ம அறிவு வேறு, மெய்யறிவு வேறு அல்ல. அது குழப்பிக்க கூடாது. மெய்யறிவு எனக்கு அளித்த மெய்யறிவை கொண்டு போறதுதான் சன்மார்க்கம். பொய்யறிவு இல்ல. அப்ப எது பொய்யறிவு? மனத்தின் மூலம் புத்தியின் மூலம் உங்க படிப்பு மூலம் அறிவு மூலமா தான் போறது பொய்யறிவு. புலவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க. பொய்யறிவு திடீர்னு இந்த மாதிரி நல்ல மெய் உணர்வு அங்க போறான். அது வேற மெய் உணர்வுகள் வருதுன்னா அப்ப உள்ளம் அப்போது காரியப்படுது திருப்பி போகுதுன்னு இல்ல. உள்ள காரியம் நல்ல உணர்வு வரும். அந்த மெய் நல்ல கேள்வி. இப்ப